நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் பணம் சம்பாதிக்கணுன்றது மட்டும்தான். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது தெரியாமல் அங்கங்கே நம்ம நின்றுடுறோம். அமெரிக்காவை சேர்ந்த உலக பெரும் முதலீட்டாளர் வாரன் பஃபெட் மணிக்கு 7 ரூல்ஸ் சொல்கிறாரு. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் முழுக்குமே கம்ப்ளீட்டடாக ஏர்ன் மணி, சேவிங்ஸ் மணி, இன்வெஸ்ட்மெண்ட் மணி இதை பற்றி தான் இருக்கும். பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாச்சும் இந்த வீடியோவில் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ரூல் நம்பர் 1, ஸ்டார்ட் ஏர்லி ஆஸ் பாசிபிள். மணி ஏர்னிங் அப்படின்ற கேமை எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்கூல் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஜாப் போய் நான் சம்பாதிக்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணுற விஷயந்தான். அந்த மாதிரி ஏர்லி ஸ்டார்ட் பற்றி நான் சொல்ல வரல. ஜாப் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாரும் செய்யக்கூடிய விஷயந்தான். அப்போ சீக்கிரம் பணக்காரனாக வரணும் அப்படின்னு ஆசைப்படணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இதெல்லாம் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு நார்மலான விஷயந்தான். ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்னா இப்போ உங்கள் ஏஜ் என்ன, இப்போ நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறீங்களா, அப்போவே ஏர்னிங் பண்ணுறதுக்கு என்னென்ன கற்றுக்கணுமோ, என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதெல்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படின்னா இந்த கேம் ரொம்ப சீரியஸாக விளையாட ஆரம்பிக்கணும். ரூல் நம்பர் 2, லேர்ன் பிஸ்னஸ் லாங்குவேஜ். எல்லா பிஸ்னஸுக்கும் 3 லாங்குவேஜ் இருக்குது. நம்பர் 1 அக்கௌண்டிங், நம்பர் 2 ஃபினான்ஸ், நம்பர் 3 எக்கனாமிக்ஸ். வாரன் பஃபெட் அவரோட பெரும்பான்மையான நேரத்தை படிக்கிறதுல தான் செலவு பண்ணுவாராம். எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் லாங்குவேஜை தான் அதிகமாக படிப்பாராம். அப்புறம் ஸ்டாக் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ், தென் அவர் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதிகமாக படிப்பாராம். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக படிக்கணும். அப்படியே உங்கள் பிஸ்னஸ் எது ரிலவெண்ட்டாக இருக்கோ அதுக்கான ஸ்கில்ஸையும் சேர்த்து கற்றுக்குங்க. ரூல் நம்பர் 3, ரீஇன்வெஸ்ட் ஒரு ப்ராஃபிட். ஜாப் போகிறவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அந்த மணியை அப்படியே செலவு பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸ்பென்சஸ் என்னன்றதை போக மிச்சம் இருக்க கேஷை சேவ் பண்ணி அதை அப்படியே உங்கள் பிஸ்னஸில் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ் அப்படின்றது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ணும்போது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர்த்து மணி டெவலப்மெண்ட் எல்லாம் அப்புறம் தான். மணி பிஸ்னஸ் டெவலப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர்னிங் கெப்பாசிட்டியை பல மடங்கு உயர்த்துறது தான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம். ரூல் நம்பர் 4, பி வில்லிங் டு பி டிஃப்ரெண்ட். எப்போவுமே வித்தியாசமாக இருப்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களை மாதிரி சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பணத்தை பிளானிங் இல்லாமல் செலவு பண்ணக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்க உங்களை விட பெட்டராக இருக்க மாதிரி தோணும். நல்ல காரு, வீடு, ட்ரெஸ்ஸுன்னு பார்க்க ரொம்ப பந்தாவாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி செலவு பண்ணுறாங்களா இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களோட நோக்கம் பணக்காரன்னா காமிச்சிக்கிறது இல்லை, உண்மையாகவே அந்த நிலைமையை அடையிறது. ரூல் நம்பர் 5, வாட்ச் ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். எப்போவுமே சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை கவனிக்கணும். சின்ன சின்ன செலவு தானே அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் இருப்போம். ஆனால் அதுதான் மாத கடைசியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் மணி லீக்கேஜ் இருக்கோ அதை கவனித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ரூல் நம்பர் 6, கண்ட்ரோல் வாட் யூ பாரோ. என்னை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு வாழணும் அப்படின்றது தான் என்னோட சஜெஷன்ஸ். இருந்தாலும் அவசர தேவைகள் அப்படின்னு நமக்கு சில நேரத்தில் வரும்போது கடன் வாங்குவோம். ஆனால் அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே அந்த கடன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். குறிப்பாக நம்மளுடைய ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குறத சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாரன் பஃபெட்டோட இந்த 6 ரூல்ஸ் ஆஃப் மணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.